சோ உங்களை வந்து நான் கூகுள் பண்ணும் போதும் இல்ல ஏதாச்சும் ஒரு மூவில உங்க பேரை பார்க்கும் போதும் மேம் பேர் வந்து சேர்த்து இருக்கு சார். எனக்கு என்னன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கான்னு, ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னா ஆண் இருக்கான்னு சொல்லுவாங்க. பட் வந்து ஒரு பெண்ணு வந்து ஒரு சக்சஸா ஏதோ பண்ணாதான் அவங்க ஹஸ்பண்ட் பேரை வந்து கம்பல்சரி போடுவாங்க. ஆனா ஒரு ஆண்கள் வந்து பண்றது வந்து ஏதோ அரிதான விஷயங்கள் தான் நாங்க பாக்குறோம். சோ உங்களுக்குள்ளது பார்க்கும்போது பா அப்படி இருக்கு. சோ அதுக்கான காரணங்கள் என்ன சார்? அது காரணங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவா நான் சொல்லணும் அப்படின்னா, சரி நான் சினிமா உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அவ ஒரு மெயின் ரீசன்மா. அது நம்ம சும்மா சொல்லக்கூடாது. நாங்க லவ் பண்ண பீரியட்ல நான் அந்த லவ் பண்ண பீரியட்ல எனக்கு இந்த கார்டு இது வந்து லைசன்ஸ்டா ஒரு கார்டு வாங்கினா தான் நம்ம டான்ஸரா போக முடியும் உள்ள. யூனியன்ல எங்களுக்கு ஒரு யூனியன் இருக்கு. பட்டிநகர் பர்கெட் ரோட்ல டான்டென்ஸ்னு சொல்லி ஒரு யூனியன் இருக்கு. அதில் மெம்பரா இருக்கேன். அந்த யூனியன்ல போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அந்த கார்டு வாங்கினா தான் நம்ம உள்ள போய் ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்ம உட்கார முடியும். நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட்டா இப்போ அந்த சினிமாவில் யார் வேணா ஆடிடலாம் அப்படின்னு ஒன்று இல்லை. அங்கே அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு லைஃப்ல பெருசா சாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்கும்ல, எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய இருக்கு. நான் சொல்றது 2010. ஓகே. அப்போவே நம்மளுக்கு அந்த ஒரு வெறி இருந்தது. சில டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து சொல்கிறேன். அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஐயோ நம்ம அந்த இடத்துல ஆடுவோமா, இந்த இடத்துல இருப்போமா, இந்த ஹீரோ கூட பார்ப்போம் அப்படிலாம் இருந்தது ஆசை. அதை ஆடிஷனாக கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு அந்த நியூஸ் கிடச்சிது. சில என்னோட பிரதர்ஸ் மூலிமா கிடச்சிது. அப்போ அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆச்சு. ரிசல்ட்டும் வந்தது. அந்த ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணால் தான் அந்த கார்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து 2010 நான் 11-10 நான் வந்து பெரிய அமௌண்ட் அது. அது வந்து நம்ம வீட்டில் போய் கேட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் சாப்பாடு போட மாட்டாங்க. அந்த காசுலாம் கேட்டா ஒரு வாரம் அவன் தூங்கும்போது ஞாபகம் வரும். அந்த காலத்துல கேட்டானே எது கேட்டாங்க இவன் அந்த காசு கேட்டானே எங்க அப்பா எழுப்பி